கொய்யா செடி நட்டிட்டு இருக்கோம். வேப்பலை வைக்கிறேன். இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஒட்டு வச்ச கொய்யா செடி தான். வீட்டில் இருக்கிற குச்சியில் ஏதாவது நான் காட்டுறேன் பாருங்கள். 2 வருஷம் ஆன ஒரு செடியிலேருந்து இருக்கிற அந்த செடி இது நாங்களே வச்சது தான். இப்போ வந்து ஒரு காய் கூட இருக்குது பாருங்கள். இந்த காய் இருக்குது. வெயில் காலத்தில் தண்ணி வற்றாமல் இருக்கட்டும் அப்படின்ட்டு இதில் வந்து கொஞ்சம் மக்கின இந்த தேங்காய் உரிக்கிற மட்டை அப்படின்னு சொல்லுவாங்க, அது கூட இருக்குது. அதை வந்து இப்படி நான் சைடில் வச்சிட்டோம்னா வெயில் காலத்தில் வந்து தண்ணி இல்லைனாலும் இந்த தண்ணி இழுத்துக்கும். அப்படி மேல் மண் மட்டும் எடுக்கிறேன். இதில் கொஞ்சம் சத்து இருக்கும் அப்படின்ட்டு அடி மண் இல்லாமல் மேல் மண் மட்டும் அதை போட்டுடலாம். அடியில் இருக்கிற மண் எடுத்தோம்னா அதில் வந்து பார்த்திங்கன்னா அந்த ஆசிட் தன்மையெல்லாம் அமிலத்தன்மையெல்லாம் இருக்கும். காற்றுக்கு ஆடாமல் இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக நான் ஒரு குச்சி வைக்கிறேன். ஊனாங்கொடின்னு சொல்லுவாங்க இல்லையா, அதுதான். ஊனாங்கொடியை இப்படியே சுற்றி விட்டுடலாம். மழை பெஞ்சிச்சு இருந்தாலும் லைட்டாக தண்ணி ஊற்றி விட்டுடலாம் அப்படின்ட்டு தண்ணி ஊற்றி செடியிலெல்லாம் தொளிச்சு விட்டுடலாம்.